அனைவருக்கும் வணக்கம். இன்று கந்த சஷ்டி 2ஆம் நாள் விரதம். முதல் நாள் நான் சொல்லியிருந்தேன், பேராசை என்ற அந்த ஒரு அரக்கனை கண்டிப்பாக வதம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கு 2ஆம் நாள் விரதம். சரி, இந்த 2ஆம் நாள் விரதத்தில் நாம் எந்த அரக்கனை வதம் செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக சினம். சினம் எதனால் உருவாகிறது? ஆசை தடைபடும் பொழுது அது சினமாக உருவெடுக்கின்றது. இப்ப முதல் நாள் நம் ஆசையை சீரமைத்து விட்டோம், அதை நிறைமனமாக மாற்றிவிட்டோம். இப்ப 2வது நாள் இந்த சினம் உருவாக காரணமாகின்ற ஆசை சரி செய்யப்பட்டு விட்டதனால் என்ன பண்ணணும்? அதை மீறி உங்களுக்கு சினம் வந்தா அந்த இடத்துல ஒரு பொறுமையை கடைபிடிங்க. அந்த பொறுமைக்கு நிகரான ஆயுதம், பேராயுதம் எதுவுமே கிடையாது. அந்த இடத்த ஒரு பொறுமையா நீங்க கையாளும் பொழுது அது கடந்து தான் போகும். கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து அதுக்கு ஏதோ ஒரு எதிர்மறையான வார்த்தைகளும் வரப்போறது இல்லை. எந்த ஒரு வாக்குவாதமும் நம்ம பண்ண வேண்டாம். நமக்கு ஒரு சினம், இப்ப எனக்கு ஒரு சினம் உருவாகிறது, ஒரு ஆசை தடைபடும் பொழுது எனக்கு ஒரு சினம் வருது அப்படின்னா அதை நான் ஒரு பொறுமையா இந்த இடத்துல இருந்து அதை நான் பொறுமையா கையாள கத்துக்கணும். எப்படிங்க அந்த பொறுமை வரும் அப்படின்னா அது ஒரே நாள்ல வராதுங்க. கண்டிப்பா ஒரே நாள்ல வருது அப்படின்னா அது என்னைக்காவது ஒரு நாள் சேர்த்து வச்சு ரொம்ப பொங்கி எழும் கோபம். அப்ப பாருங்க, பொறுமை எப்படி வரும்னா தினமும் தயவு செய்து மெடிடேஷன் பண்ணுங்க. அந்த தியானம்னு ஏன் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் அமைதியா உட்காரும் பொழுது நமக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருங்க. அப்ப பாருங்க, அந்த பொறுமை அந்த தியானத்துல ஆரம்பிங்க. அமைதியா உட்கார்ந்துருங்க. பேசக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பேசாதீங்க. அந்த நேரத்துல நீங்க ஒன்று முடிவு பண்றீங்க அப்படின்னா மனம் அதை கேட்கணும். அதை கேட்காம எங்கேயாவது ஒரு வாக்குவாதத்துல போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு எதிர்வினை நமக்கு கண்டிப்பா வரும் இல்லையா? இப்ப நம்மளாலேயே நம்மளை ஒரு அமைதிப்படுத்த முடியல அப்படின்னா நமக்கு எதிரில் இருக்கிறவங்க எப்படி அமைதியா இருப்பாங்க? இப்ப எதிராளியை பத்தி நமக்கு கவலை இல்லை. அப்ப நம்ம தான் அமைதியா இருக்கணும். சினம் வரும் பொழுது கண்டிப்பா அந்த பொறுமையை கையாளணுங்க. ஒரே நாள்ல வராதுன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா வராது. எப்படி வரும்? இவ்வளோ நாளாக நம்ம பழக்கப்பட்ட ஒரு குணம் அதை எப்படி ஒரு நாளில் மாற்ற முடியும்? மாற்றிடவும் செய்யலாம். இந்த 2ஆம் நாள் சஷ்டி விரதத்தில் நீங்கள் ஒரு சங்கல்பம் மேற்கொள்ளுங்க. நான் இன்னையிலிருந்து இந்த சினம் என்ற அந்த ஒரு அரக்கனை என்னுள் இருந்து எடுத்து விடுகின்றேன். நான் வதம் செய்கின்றேன். என் மனம் இனி அந்த சினத்தை நாடாது. நான் ஒரு பொறுமையான நபராக இருப்பேன் என்று நீங்கள் சங்கல்பம் மேற்கொள்ள வேண்டும். சங்கல்பம்னா என்னங்க? உறுதிமொழி. நமக்கு நாமே போட்டுக்கொள்ளும் ஒரு உறுதிமொழி தான் இந்த சங்கல்பம். நாம் போடும் இந்த சங்கல்பம், இந்த உறுதிமொழியை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். நான் சொல்லியிருக்கிறேன், மனம் என்பது ஒரு காந்தம். அதுதான் கந்தன், அதுதான் முருகன். அப்ப பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற அந்த மனதை முதலில் நாம் வெற்றி கொள்ள வேண்டும். ஒரு சங்கல்பம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மனம் உடன்படணும். அது நம்ம தாங்க வளர்த்துக்கணும். அப்ப இந்த 2ஆம் நாளில் நான் சினத்தை தவிர்ப்பேன் என்று கண்டிப்பாக அந்த முருகனிடம் பிரார்த்தனையை ஒரு கோரிக்கையாக வையுங்கள். வைத்தது மட்டும் அல்ல, நாம் தான் கடைபிடிக்க வேண்டும். ஒரு சங்கல்பம் போடுறோம், ஒரு உறுதிமொழி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா மனம் நம்ம பக்கம் வரணுங்க. அந்த அறிவு பக்கம் திரும்பணும். மனதை வெற்றி கொள்ளதான் இந்த 6 நாள் நம்ம இப்போ சூரசம்ஹாரம் 6வது நாள் செய்கிறாங்க இல்லைங்களா திருச்செந்தூர்ல. கரெக்ட். அது அந்த 3 அரக்கன்களையும் கொல்லுவாங்க, வதம் செய்வாங்க. ஆனா அதுக்கு முதல்ல பாருங்க, முதல் அரக்கன் இங்க பேராசையை நம்ம முதல் நாள் விட்டு ஒழிப்போம். 2வது நாள் சினம், கண்டிப்பாக சினம் தவிர்க்க வேண்டும். இந்த ஒரு சினம் என்ன பண்ணோம்னா, வாழ்க்கையில நமக்கு கிடைக்க இருக்கின்ற ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த சினம் தடுத்துடுங்க. சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல, சில நேரங்கள்னு கூட சொல்ல தேவையில்லை,
பல மனிதர்களுக்கு பல நேரங்களில் இந்த சினத்தால் மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கின்றது. அப்ப சினத்தை ஒழிப்பும். சினம் என்பது இரண்டாவது அரக்கன். 2ஆம் நாளில் கண்டிப்பாக நாம் சினத்தை ஒழிக்க வேண்டும். சரி, சினம் ஒழியப்பட வேண்டும் என்றால் அங்கு நாம் பொறுமையை கையாள வேண்டும். சினம் அதற்கு சமமா எந்த நல்ல பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் பொறுமை, பொறுமை, பொறுமை. என்ன ஆயிட போது, நம்ம பொறுமையாக தான் இருந்து பார்ப்போமே, அது ஒரு நல்ல குணங்க. இப்போ முதல் நாள் பேராசைக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நிறை மனம்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ 2ஆவது நாள் பொறுமை, அவ்வளவுதான். நல்ல பழக்கம் உருவாகுது நமக்கு. 2ஆம் நாளில் சினம் என்ற அரக்கனை வதம் செய்து நான் பொறுமை என்கின்ற ஒரு பெரிய சக்தியை என்னுள் வளர்த்து கொள்கின்றேன். இந்த பொறுமைக்கு நிகர் என்னங்க இருக்கு இந்த உலகத்துல? இப்போ நம்ம எல்லாருமே பொறுமையா இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பொறுமை தான் வேணும் ஒரு மனிதனுக்கு. ஒரு பொறுமையும் ஒரு பணிவும் வாழ்க்கையில கண்டிப்பா வேணும். சினத்தை தவிர்ப்போம். சினம் என்ற அரக்கனை, ஒரு பெரிய அரக்கன், நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அரக்கன், அந்த அரக்கனை அடியோடு வதம் செய்வோம். பொறுமை என்ற ஒரு சக்தியை நம்முள் வளர்த்து கொள்வோம். நம் வாழ்க்கை வெற்றியானதாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். நன்றி.